இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தன் யாருக்கோ பயந்துகிட்டு வயல்வெளிக்குள்ள சைக்கிளை தள்ளிக்கிட்டு ஓடி வர்றத காட்டுறாங்க. அந்த வயலுக்கு பக்கத்துல இருக்கிற ரோட்ல ஒரு வெள்ளை கலர் வேன் வந்து நிக்குது. அதுக்குள்ள இருந்து ஒரு ஆள் வெளியே வந்து உன்னோட போன் என்கிட்ட தான் இருக்கு, உனக்கு இது வேணும்னா ஒழுங்கா ரோட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஆனா வயலுக்குள்ள இருக்கிற இவன் போன் எல்லாம் முக்கியம் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டே மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறான். வேற ஒரு பக்கமா போய் சைக்கிளை வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்கான், ரொம்ப பயத்தோடவே. பின்னால் அந்த வேன் வருதா இல்லையான்னு பாத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். திடீர்னு அவனுக்கு முன்னாடி அந்த வேன் வந்து அவன் மேலேயே மோதி கீழே விழுந்துடுறான். கால எல்லாம் பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வேன்ல இருந்த அந்த ஆளு வேனை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு வெளியே வர்றான். கீழே விழுந்த இவன் தவந்து போய் தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். வேனோட டோரை ஓபன் பண்ணி உள்ள இருந்து ஏதோ ஒரு லிக்யூட டேங்க்ல ஃபில் பண்றான். அதோட ஒயிட் கலர் ஷூட்டையுமே உடம்புல போட்டுக்கிறான். அந்நேரம் அந்த பக்கமா ஒரு ப்ளூ கலர் கார் வருது. அதை பார்த்து கத்துறான், என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி. இவன் கத்துறது அவங்களுக்கு கேட்கவே இல்லை, அதனால அவங்க நிக்காம போயிடுறாங்க. அந்த ஆளு கீழே போய் அவனை பிடிச்சு தண்ணிக்குள்ள முக்குறான். நான் மன்னிச்சிடு, இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாக்குறான். எல்லாம் பண்ணிட்டு சாரி சொன்னா முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கோவத்தோட கத்தி அந்த டேங்க்ல இருந்த மருந்தை ஃபுல்லா இவனோட வாய்க்குள்ள டைரக்டா இறக்குறான். அதோட அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்ததா ஒரு அழகான ஸ்ட்ரீட்டை காட்டுறாங்க. அங்க இருக்க ஒரு ஃபேமிலி அவசரமா வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த வீட்ல 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களோட அப்பா கார் டிக்கில தேவையான திங்ஸ் எல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்காரு. உங்க அம்மாவை திருத்தவே முடியாது, எப்ப வெளியே கிளம்பினாலும் லேட் ஆக்குறது தான் அவளுக்கு வேலை அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்பா அவரோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. அவரோட அம்மா தான் அவருக்கு கால் பண்ணிருக்காங்க. ஆனா அவர் எடுக்கவே மாட்டாரு. சின்ன பொண்ணு கால் அட்டன் பண்ணி பேசுறா. அவங்க பாட்டி கிளம்பிட்டீங்களா, கார்ல ஏறிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்குள்ள அவங்க அம்மா வந்துட்டாங்க. அதுக்குள்ள அவங்க அம்மாவுமே அங்க வந்துட்டாங்க. கார்ல ஏறினதும் ஐயோ என்னோட சன்கிளாஸை மறந்துட்டேனே, எடுத்துட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீ சன்கிளாஸ் இல்லாம வர மாட்டியா, நீ கீழே இறங்கினா நான் கார் எடுத்துட்டு போயிருவேன், அப்புறம் நீ நடந்துதான் வரணும் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. சரின்னு சொல்லி காரை எடுத்துட்டு போறாங்க எல்லாருமே பாட்டியோட வீட்டுக்கு. கார்ல ஒரு பொண்ணு கேம் விளையாடிக்கிட்டு இருக்கா, இன்னொரு பொண்ணு செல்ஃபி எடுக்கிறா. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே 2 பேருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. வண்டி 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ பின்னால இன்னொரு கார் இவங்களை ஃபாலோ பண்றத நோட்டீஸ் பண்றான். ஆனா அந்த கார் இவங்களை ஃபாலோ பண்ணல, ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிருச்சு. அதுக்கப்புறமா படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்த அதே ஒயிட் கலர் வேன் இவங்களுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கு. வழியே விடாம போய்கிட்டு இருக்கு. இவங்க எவ்வளவோ ஹாரன் அடிச்சு பாக்குறாங்க, ஆனா அந்த ஆளு வழியே விடுறாப்ல தெரியல. கொஞ்ச நேரத்துல அந்த வேனை ஓவர்டேக் பண்ணிட்டு அந்த டிரைவரை திட்டுறாரு நம்ம ஹீரோ. அதுக்குள்ள அவங்களுக்கு பாட்டி மறுபடியும் கால் பண்றாங்க. இப்போ எங்க இருக்கீங்க, வீட்டுக்கு வர எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான்மா, 30 மினிட்ஸ்ல நாங்க வீட்டுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு பெட்ரோல் பல்க்ல காருக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு அங்க இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வெளியில வர்றான். வந்து பார்த்தா அந்த வெள்ளை வேனை ஓட்டிக்கிட்டு வந்த வயசான ஆளு நம்ம ஹீரோவோட ஃபேமிலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்து உனக்கு டிரைவிங் ரூல்ஸ் தெரியாதா, ஸ்பீட் லிமிட்டை தாண்டி ஓட்டிக்கிட்டு வர்ற, அறிவில்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இதை கேட்டது நம்ம ஹீரோவுக்கு செம்ம கோவம். உடனே அவனோட ஒய்ஃபையும் குழந்தைகளையும் காருக்கு போக சொல்லிட்டு அந்த ஆளை திட்டுறாரு. நான் ரோட்ல எப்படி போனா உனக்கு என்னடா, ரோட் என்ன உங்க அப்பன் போட்டதா? ஆமாடா, நீ சாரி சொல்லிட்டு போ, அப்படி இல்லன்னா ரோட்ல நீ சேஃப்டியா போக முடியாது. டேய் கிளவா, நீ சேஃப்டியா போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிட்டான். அகைன் கார்ல போய்கிட்டு இருக்கப்போ பசங்க சொல்றாங்க, அந்த தாத்தா ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கேன்சர் வரும்னு சொல்றாரு, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் உண்மை இல்ல, நீங்க பேசாம சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. இருந்தாலும் எங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின அந்த ஃபுட்டை கீழே தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தா அதே ஒயிட் கலர் வேன் திரும்பவும் இவங்க காருக்கு பின்னால வருது. அதை பார்த்தது நம்ம ஹீரோவுக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோவோட ஒய்ஃப் அவர்கிட்ட ஏதோ சொல்றாங்க, ஆனா அவர் கவனிக்காம பின்னால வர்ற வேனையே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரோட்ல ஒரு இடத்துல சிக்னல் போடுறாங்க. பின்னால வந்து அந்த வேனை பார்த்து பயந்து அந்த சிக்னல்ல நிக்காம நம்ம ஹீரோ கிளம்பி வந்துட்டான். அந்த ஒயிட் கலர் வேன் சிக்னல்லயே மாட்டிக்கிச்சு. நம்ம ஹீரோ மிரர் வழியா பின்னாடியே பாக்குறத சின்ன பொண்ணு நோட் பண்ணி அவளும் பின்னால திரும்பி பாக்குறா. அம்மா, அந்த தாத்தா நம்மள ஃபாலோ பண்றாருமா அப்படின்னு சொல்லி சொல்றா. எந்த தாத்தா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த ஒயிட் கலர் வேனை திரும்பி பாக்குறாங்க. உடனே ஹீரோயின் எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்றா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் சொல்றத கேளுன்னு சொல்லி காலை கட் பண்ண வச்சிடறாரு நம்ம ஹீரோ. ஒரு ஓரமா வண்டியை நிப்பாட்டி நான் என்னன்னு கேட்க போறேன்னு சொல்றாரு. அந்த வேன் இவங்க காருக்கு பின்னாலேயே வந்து நின்னுகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கீழே இறங்கி போய் அந்த வயசான ஆள் கிட்ட பேசுறான். எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்ற, உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு தேவை ஒரே ஒரு மன்னிப்பு, அதை கேளு, உன்னை விட்டுறேன். மன்னிப்பா? நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? ஆமா, நீ தான் கேட்கணும். நீ தான் டிராபிக் ரூல்ஸை மீறின. நான்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நீ வேணா போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. கடைசியா சொல்றேன், நீ மன்னிப்பு கேட்டா நான் உன்னை விட்டுறேன், அப்படி இல்லைன்னா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றான் அந்த ஆளு. அதெல்லாம் கேட்க முடியாது, நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. நான் போலீஸ்க்கு கால் பண்ண ரெடி தான், ஆனா என்னோட போன் ஆஃப் ஆயிருக்கு, ஒர்க் ஆகாது. ஓ அப்படியா, இந்த என்னோட மொபைலை வச்சுக்கோ, இதை வச்சு நீ போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட போனை அவர்கிட்ட கொடுக்குறான். அவர் அந்த போனை வாங்கி போலீஸ்க்கு கால் பண்ணாம கார் டேஷ்போர்ட்ல வச்சுட்டாரு. ஹீரோ அந்த போனை எடுக்க ட்ரை பண்றான், ஆனா அவர் விட மாட்டாரு. இத பார்த்த ஹீரோவோட ஒய்ஃப் கார்ல இருந்து இறங்கி வேகமா ஓடி வந்து ஹீரோவோட காலை பிடிச்சு இழுக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து நடு ரோட்ல விழுந்துட்டாங்க. அந்நேரம் அந்த பக்கமா வந்த கார் ஒண்ணு ஹீரோயின் தலையில ஏத்த பார்த்துச்சு. நல்ல வேலையா அவங்களுக்கு எதுவும் ஆகல, தப்பிச்சிட்டாங்க. கீழே இருந்து எந்திரிச்சதும் அவரோட ஒய்ஃப் பயங்கரமா கத்துறாங்க. மன்னிப்பு தானே, கேட்டு தொலைங்களேன், ஏன் இப்படி பண்றீங்க? சரி கேட்டு தொலைகிறேன், வேற வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு கிட்ட போய் சாரி கேக்குறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மன்னிப்பு கேட்டு என்ன ஆக
போகுது அப்படின்னு சொல்லி விண்டோவை க்ளோஸ் பண்றான் அந்த ஆளு. என்னோட போனை முதல்ல கொடு அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துறான். அந்த ஆளு காதுல வாங்கிக்காம இன்னொரு டோர் வழியா காரை விட்டு கீழே இறங்கி கார்ல வச்சிருந்த டேங்க்ல அகைன் லிக்விடா ஃபில் பண்றான். அதுக்குள்ள ஹீரோ போனை எடுக்க பாக்குறான். உடனே அந்த ஆளு நம்ம ஹீரோவை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த லிக்விடா ஹீரோ மேல தெளிக்க பாக்குறான். பயந்து போய் வேமா ஓடி வந்து கார்ல ஏறி விண்டோவை க்ளோஸ் பண்றான். அதுக்குள்ள அந்த ஆளு காருக்குள்ள நாசில வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டான். அது சின்ன பாப்பா தலையில கொஞ்சம் பட்டுருச்சு. அந்த ஸ்மெல் வந்ததும் எல்லாருக்கும் இருமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இருமிக்கிட்டே வண்டியை ஒரு ஓரமா நிறுத்திட்டு எல்லாரும் காரை விட்டு கீழே இறங்குறாங்க. அந்த ரோட்டோரமா இருந்த ஒரு காட்டுக்குள்ள ஒரு குட்டையில தண்ணி இருக்கு. அதை எடுத்து பாப்பாவோட தலையை கழுவி விடுறாங்க. அதுக்குள்ள அந்த ஆளு உடம்புல ஒயிட் ஷூட்டை போட்டுக்கிட்டு இவங்களை நோக்கி மறுபடியும் வர்றான். இதை பார்த்த ஹீரோவோட ஒய்ஃப் வேமா காருக்கு போய் ஸ்மெல் எல்லாம் போயிருச்சு, எல்லாரும் வந்து கார்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவனு சும்மா இல்லாம அவனோட வேனை எடுத்து இவங்க காரை மறைச்சு நிப்பாட்டுறான். நம்ம ஹீரோவோட கார் சகதிக்குள்ள மாட்டிக்கிச்சு. அந்த ஆள் மறுபடியும் டேங்க்ல லிக்விட ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ கீழே இறங்கி காரை தள்ளிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா கார் சகதியில இருந்து வெளியில வந்துருச்சு. ஹீரோ கீழே விழுந்துட்டான். அந்த ஆள் டேங்கை எடுத்துட்டு வேமா ஓடி வர்றான் நம்ம ஹீரோ மேல ஸ்ப்ரே பண்றதுக்காக. ஹீரோ வேமா எந்திரிச்சு கார்ல ஏறி விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டான். ஆனா அதுக்குள்ள அந்த ஆளு லிக்விட ஃப்ரண்ட்ல இருக்கிற கண்ணாடியில ஸ்ப்ரே பண்ணிட்டான். அதோட காரோட ஒரு விண்டோவையுமே உடைச்சிட்டான். பயந்துட்டே காரை வேகமா ஓட்டிட்டு போறாங்க ஹீரோவோட ஒய்ஃப். அந்த ஆளும் அவனோட வேனை எடுத்துட்டு பின்னாடியே துரத்திட்டு வரான். எப்படியும் அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோவும் அவனோட ஃபேமிலியும் தப்பிச்சிட்டாங்க. ஹீரோ உடனே யோசிக்காம போலீஸ்க்கு கால் பண்ணிட்டான். ஃபேமிலியோட எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. அந்த ஆளு அவனோட வேனை கிளீன் பண்ணிட்டு ஹீரோவோட போனை எடுத்து அதுல ஒரு அட்ரஸை பாக்குறான். ஹீரோ போலீஸ் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு அவனோட வண்டியை கொஞ்சம் ரிப்பேர் பார்த்துட்டு அகைன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். வண்டி இன்னும் கண்டிஷன் இல்லாம தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் புகை வேற வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இல்ல வேண்டாம் வேண்டாம், நீங்க எங்கேயுமே வண்டி நிப்பாட்டாம நேரா போங்க, அந்த ஆள் மறுபடியும் நம்மளை பாத்துற போறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அதெல்லாம் வரமாட்டான், அவனோட வேலையை பார்த்துட்டு போயிருப்பான், இன்னும் அங்கேயே நின்றுகிட்டு இருக்க போறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே அடுத்த செகண்டே அந்த வேன் மறுபடியும் அங்க வந்து நின்றுகிட்டு இருக்கிறத பாக்குறான். இதை பார்த்து எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த வேன் அவனோட வண்டி இல்ல, வேற ஒருத்தரோட வண்டி. பயந்துட்டே அந்த இடத்த கடந்து வந்துட்டாங்க. அந்த ஆள் நம்ம ஹீரோவோட அம்மா வீட்டுக்கு போயிட்டான். ஹீரோவோட போனை காமிச்சு இது உங்க பையன் பெட்ரோல் பல்க்ல பார்க்கிங்ல விட்டுட்டு வந்துட்டாரு, அதுல உங்க அட்ரஸ் இருந்துச்சு, அதுதான் இங்க தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆமா இது என்னோட பையன் தான், இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான், போனை என்கிட்ட கொடுங்க, நானே அவன் கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த பாட்டி. ஆனா அந்த ஆள் கொடுக்காம நான் உங்க பையன் கிட்டே கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, என்னோட காலை கழுவணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த லிக்யூட காருக்குள்ள ஸ்ப்ரே பண்றப்போ அவனோட கால்லயும் கொஞ்சம் லிக்யூட் கொட்டிருச்சு. அதனாலதான் அவனோட காலை கழுவுறதுக்காக தண்ணி கேட்கிறான். அந்த பாட்டியும் வீட்டு பாத்ரூமை காட்டி தண்ணியை கொடுக்குறாங்க. நீங்க வாஷ் பண்ணுங்க, நான் போய் டவலை எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்குள்ள இந்த ஆளு நில்லுங்க, உங்க பையன் செஞ்ச தப்புக்கு நீங்க தானே பொறுப்பேத்துக்கணும், தண்டனையை உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அந்த பாட்டியை மூச்சை பிடிச்சு அமுக்குறான். அந்த பாட்டி பயங்கரமா கத்துறாங்க. அந்த பாட்டியை இழுத்துட்டு வந்து பெட்ரூம்ல தூக்கி போடுறாரு. அந்த ரூமுக்குள்ள அந்த தாத்தாவும் இருக்காரு. நம்ம ஹீரோ பாதுகாப்புக்காக போலீஸ வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டான். வீட்டுக்கு வந்ததும் உள்ள வர விடாம போலீஸ திருப்பி அனுப்பிட்டான். நடந்த விஷயத்தை எங்க அம்மா கிட்ட யாரும் சொல்லக்கூடாது, இது தெரிஞ்சு அவங்க ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட காலிங் பெல்ல அமுக்குறாங்க. பாட்டியும் தாத்தாவும் ரூமுக்குள்ள இருக்காங்களே, யாரும் கதவை திறக்க வரல. உடனே நம்ம ஹீரோ பின்பக்கமா இருக்க டோரை ஓபன் பண்ணி விடுறான். எல்லாரும் உள்ள வர்றாங்க. நம்ம ஹீரோ வெளியே வந்து காரை மறைவான இடத்துல நிப்பாட்டுறான். இந்த குழந்தைங்க பாட்டியை தேடி மாடிக்கு வர்றாங்க. மாடியில பாத்ரூம்ல பாட்டியை பூட்டி வச்சிருக்கான் அந்த ஆளு. குழந்தைங்க கத்துறாங்க அம்மா அப்பான்னு. எல்லாரும் மாடிக்கு போறப்போ அந்த ஆள் வெளியில வந்து ஸ்ப்ரேவை ஹீரோ மேலேயே அடிக்க ஆரம்பிக்கிறான். மத்த எல்லாரும் ரூமுக்குள்ள போய் டோரை லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோ ஸ்டெப்ஸ்ல கீழே விழுந்துட்டான். அந்த ஆள் ஸ்ப்ரேவை அடிச்சுக்கிட்டே பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வேமா ஓடி போய் பின்னாடி டோரை ஓபன் பண்ணி வீட்டுக்கு வெளியில போய் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்ப்ரே பட்டதால நம்ம ஹீரோவோட முகமெல்லாம் வீக்கமாயிடுச்சு. ஹீரோ பின்பக்கம் வழியா அவனோட ஃபேமிலி இருக்கிற ரூமுக்குள்ள வந்துட்டான். அவனோட அம்மா அவனை நல்லா குளிப்பாட்டுறாங்க. உடனே அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துட்டாங்க. போலீஸ் அவங்க எல்லாரையுமே ரெஸ்கியூ பண்ணி சேவ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த ஆளு மட்டும் தப்பிச்சிட்டான். இது எல்லாம் நடந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவனோட ஃபேமிலி மறுபடியும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இனிமே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பிரச்சனை இன்னும் முடியல. அதே ஒயிட் கலர் வேன் நம்ம ஹீரோ நடந்து போய்கிட்டு இருக்கப்போ ஃபாஸ்டா அவன் மேல வந்து மோதிருது. அதோட அந்த படத்தை முடிச்சிடுறாங்க. தப்பு பண்ணா என்னைக்கா இருந்தாலும் தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். நீங்க நம்ம சேனலுக்கு புது வியூவரா இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க.